திரு ஜெயசீலன், குற்றச்சாட்டு வைப்பதே ஒரு திசை திருப்பலுக்காகத்தான், இது ஒரு ஆக்கப்பூர்வமானது இல்லை அப்படின்றார் எழிலரசன். உங்களுடைய பார்வை சார்? இப்போ ஒரு ஆட்சி நடக்கும்போது எதிர்க்கட்சியினுடைய பிரதான பணி என்ன? அந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் அரசாங்கத்துக்கு சுட்டிக்காட்டி இதில் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கேட்கக்கூடியது பிரதான எதிர்க்கட்சியுடைய முதல் வேலை. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நேரமில்லா நேரத்தில் நேற்று தான் ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கில் நாங்கள் தகுந்த நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி முதல்வர் சொல்கிறாரு. நடவடிக்கை என்பது ஒரு கொலை நடந்தாக்க நிச்சயமாக முதல்வரே நடவடிக்கை எடுக்கணும். போலீஸோட வேலை ஒரு மர்டர் நடக்கும்போது அதுக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும், திருநாட்டுல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும். இது அது நிச்சயமாக நடக்கணும். இதை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறோம், அரெஸ்ட் பண்ணுறோம்னா நீங்கள் சொல்லாட்டால் அது நடக்க தான் போகுது. பிரதான எதிர்க்கட்சி தலைவருடைய முக்கியமான கோரிக்கை தொடர்ந்து இந்த மாதிரி உங்களுடைய ஆட்சியில் நடக்குது. நேற்று தான் நீங்கள் சொன்னீங்க, இன்றைக்கி 4 மர்டர் நடக்குது. நசீனூரில் பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் ஒரு கொலை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியாமல் சட்டத்துக்கு பயந்து இருக்கக்கூடிய ஆட்சியின் மீது பயந்து நடந்தால் என்ன பண்ணுவாங்க, தெரியாமல் மறைவாக நடக்கக்கூடிய சம்பவம்லாம் போய் இன்றைக்கி கணவனும் மனைவி ஒரு வெஹிக்கிளில் போயிட்டு இருக்கும்போது வழியில் நிறுத்தி எந்த விதமான அதாவது வெளிப்படையாக எந்த விதமான மறைவோ இதுவும் இல்லாமல் ஓப்பனாக எடுத்து போட்டு வெட்டக்கூடிய நிலைமையில தான் இன்றைக்கி சட்டம். இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. பேருந்தை தருமபுரியில் நிறுத்தி வச்சு எரிச்ச சம்பவமும் நடந்திருக்கு, அது வெளியில் பகலில் நடந்திருக்கு. தூத்துக்குடி சம்பவமும் அதே அளவுக்கு தான் நடந்தது. ஸோ இதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஒரு ஐஎஸ் எவ்வளோ ஆக்டிவாக இருந்தாலும் தவிர்க்க முடியாது அப்படின்றது ஒரு நிகழ்வு நடந்த பிறகு அதுக்கு ரெஸ்பான்சிவ் கவர்மெண்ட் இருக்கான்றது தவிர்க்க முடியாதுன்றதை நம்ம ஏற்றுக்கிட்டாகணும். எல்லா நேரத்துலையும் தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாக மர்டர்லாம் நடக்கும். ஆனால் அதை எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக எந்த விதமான குற்றச்சாட்டுகளையும் பதிவிலேயே இருக்கக்கூடாதுன்னு ஒரு முதல்வர் நினைக்கிறது எந்த வகையில் நியாயம்? அவருக்கு நேரமில்லா நேரத்தில் சகோதரர் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் அறிக்கை கொடுத்துட்டு பேசணும். 0 ஹவர்ஸ்ல அறிக்கை கொடுத்து தான் பேசணும். எந்த விதமான பதிவிலவே இருக்கக்கூடாது, சட்டப்பேரவையுடைய பதிவிலே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தா எதிர்க்கட்சித் தலைவர் முறைப்படி அவை மரபுப்படி வரல, உரிய நடைமுறையை பின்பற்றல. ஆனால் இருந்தாலும் முதலமைச்சர் தலையீட்டில் தான் அவருக்கு பேச வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் அதுக்கு அரசு தரப்புலேருந்து புள்ளி விவரத்தோட பதில் சொல்றாங்க. இது பேரவை குறிப்பில் இடம் பெற போது ஏன் முதலமைச்சர் விளக்கம் கொடுத்தார் அப்படின்னு இது எப்படி ஒரு குற்றச்சாட்டு? பொதுவாக கடந்த ஆண்டில் நடந்த குற்றங்களோட இந்த ஆண்டு நடக்கக்கூடிய குற்றங்களை புள்ளி விவரங்களோட இணைச்சி அப்போ அதிகமாக நடந்தது இன்னைக்கு கம்மியாக நடக்குதுன்ற புள்ளி விவரம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இன்றைக்கு ஒரு கொலை நடக்கும்போது ஒரு மனித உயிரை பறிக்கும் பொழுது அதை செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்படுத்தும். நாம் இதை ஈடுபட்டால் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும், ஒரு அச்ச உணர்வு ஏற்படணும். நேற்று நடு ரோட்டில் கணவனும் மனைவியும் போகும்போது ஓப்பனாக பலருக்கு முன்னாடி வெட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போது இந்த சட்டத்தின் மீதோ இந்த ஆட்சியின் மீதோ இந்த கொலைகாரர்களுக்கு குற்றவாளிகளுக்கு அச்சம் இல்லாமல் போயிடுச்சுன்றதான் வெளிப்படையாக காட்டுது. ஆக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும்போது முதல்வர் அரசாங்கத்துடைய கவனத்துக்கு எடுத்துக்கிட்டு போய் இதை சரிப்படுத்துங்க, நெறிப்படுத்துங்கன்னு சொல்ல வேண்டிய ஒரு தலையாய கடமை எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கு. அச்சம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? அச்சம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? நம்பர்ஸ் குறைஞ்சிருக்கு, கொலை குற்றங்கள் எண்ணிக்கை குறைந்திருக்கு, கொலை முயற்சி எண்ணிக்கை குறைந்திருக்கு அப்படின்னு முதலமைச்சர் ஒரு புள்ளிவரத்தை சொல்றாரு. அது அச்சத்துடைய வெளிப்பாடு தான் அந்த எண்ணிக்கை குறைவு அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்க முடியாது. எண்ணிக்கை குறைவுன்றது அச்சத்தோட சார். ஒரு மர்டர் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு மர்டர் நடந்தாக்க நமக்கு கடுமையான தண்டனை கிடைக்குன்ற ஒரு அச்ச உணர்வு இருக்குதுனாக்க இப்போ கொலை நடந்தால் எல்லாமே கொலை தான், அதை எந்த வகையில் நியாயப்படுத்திட முடியாது. ஆனால் மறைவாக 4 பேருக்கு பார்க்கும்போது தெரியாமல் சில நேரங்கள் நடக்கும். ஆனால் ஓப்பனாக போகும்போது மனைவியை எடுத்து வெளியில் போட்டுட்டு கணவன் வெட்டி கொள்கிறாங்க. எந்த இடத்துல நடக்குதுன்னா அதிகப்படியான மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு ஹைவேஸில் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த கொலை நடக்குது. அப்போ இந்த ஆட்சியின் மீது நம்ம இந்த மாதிரி நடந்துக்கிட்டால் இது மட்டும் இல்லை, ஜாகிர் ஹுசேன் கடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்தார். ஒரு போலீஸ் காவல்துறை உதவி ஆய்வாளராக இருந்த ஒருத்தர் அவர் சில காவல்துறை அதிகாரிகளை குறிப்பிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி இந்த ஒரு இன்ஸ்பெக்டர் பேரையும் நேம் பண்ணி இவங்க தான் காரணம், என்னை இந்த மாதிரி தொடர்ந்து இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி வீடியோ போட்டு. ஸோ இந்த வீடியோ வரும்போது அந்த கொலையாளிகளுக்கு ஒரு அச்சம் வரணும். இவ்வளவு தூரம் சொல்லிட்டாரு, நம்ம கொலை பண்ணாக்க இந்த மாதிரி குற்றம் பண்ணாக்க நம்ம கடுமையான தண்டனை கிடைக்கும். அந்த உணர்வே இல்லாமல் சொன்ன ஒரு ரிட்டையர்ட் எஸ்ஐக்கு இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா சாமானிய மனிதர்களுக்கு இங்கே எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்? சரி, ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு, முதலமைச்சர் அதுக்கு பதில் சொல்றாரு. ஆனா அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்றது கேட்பதற்கு முன்னதாகவே வெளியில போயிட்டு செய்தியாளர்களை சந்திக்க வேண்டியது நோக்கமே ஒரு திசை திருப்பக்கூடியது, விளம்பரத்தை தேடக்கூடிய யுக்தி தான் அப்படின்னு எழிலரசன் சொல்றாரு. இல்ல, முதல்வர் அவர்கள் இன்னைக்கு என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் இந்த பிரச்சனையை நேரமில்லா நேரத்தில் எழுப்புறதுக்கு முயற்சி பண்றாரு. அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாரே அதுக்குண்டான வாய்ப்பு அவர் கொடுக்காம
தொடர்ந்து போராடுறோம். நாங்கள் என்ன சொல்ல வர்றதுன்றது நீங்கள் தயவு செய்து கேளுங்க. இங்கே நடக்கிற விஷயத்த சொல்கிறோம், நீங்கள் நடவடிக்கை எடுக்கின்றதுக்காக தான் உங்களுடைய கவனத்தை கொண்டு வரணுனாக்க அது அவை குறிப்பில் அது பதிவாயிடக்கூடாதுன்ற ரொம்ப அந்த நோக்கத்தோடு தான் அவங்க செயல்பட்டாங்க. தவிர என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதில் சொன்னார். அவர் மாண்பு முதல்வர் என்ன சொன்னால், தைரியம் இருந்தால் நீங்கள் வந்து நான் சொல்கிறத கேளுங்கன்றாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்வருக்கு தைரியம் இருந்தால் எதிர்க்கட்சி தலைவரை பேச விடுங்க, அந்த புள்ளி விவரங்களை கேளுங்க, என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து பதில் சொல்லணுமே தவிர நீங்கள் எல்லாம் வெளியில் போனோன்னு எதிர்க்கட்சி தலைவர் பேசின பிறகுதானே முதலமைச்சர் விளக்கம் தராரு. சரி, எஸ் பாலாஜி அங்கே தான் இருந்தாரு, அவர் தரப்புல என்ன சொல்றாருன்னு ஒரே ஒரு சுருக்கமா அவர் சொன்னது நடவடிக்கைகள் என்பது எல்லாத்திலையும் எடுக்கப்படுறது தான், இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்றாரு. முதல்ல ஒரு அட்வொகேட் எனக்கு தெரியும், நடவடிக்கைகள் எடுக்கப்படுறதுன்னா எப்படி வந்துட்டு சாத்தாங்குளத்தில் வந்துட்டு மாதக்கணக்காகி ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்துட்டு உட்காந்து ஆர்டிஓ வந்துட்டு என்கொயரி போடுற அளவுக்கு போச்சுன்றது சொல்ல முடியுமா? அப்போனா வந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படாத ஆட்சியை நடத்தியிருந்ததை இவர்களுக்கு சான்று. நடவடிக்கைகள் அன்றன்றைக்கே எடுக்க வைப்பது தான் இன்றைக்கு ஆட்சியினுடைய சான்று. அதனால நடவடிக்கைன்றது எதுன்றதே முதல்ல அவர் கிளாரிட்டி ஆகட்டும். திரு பாலாஜி, பேரவையில் நீங்கள் தான் இருந்தீங்க. இன்றைக்கு நடைபெற்ற நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜெயசீலன் சொல்கிறது மாதிரி நேரமில்லா நேரம் என்று சொல்லக்கூடிய 0 ஹவரில் வந்து அவசர முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் குறித்து எழுப்புவது என்பது 2 விதமாக இருக்குது. ஒரு சிலது சமீபத்தில் ஒரு நாள் 2 நாள் முன்னாடி நடந்தது. உதாரணத்துக்கு சொன்னால், நேற்றைக்கு ஜாகிர் ஹுசேனுடைய அந்த கொலையை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே கொடுத்துட்டோம். அதை கடந்து வேறு ஏதாவது அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் எழுப்பணும்னா சபை கூடுறதுக்கு முன்னாடி வந்து இது வந்து என்னென்னா ஒரு நடைமுறை. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, எழுப்ப போகிறோன்னு ஒரு தகவல் சொல்லணுன்றது ஒரு நடைமுறை. இந்த நடைமுறை ஏற்கனவே சட்டமன்றத்துக்கு வந்து வந்தவங்க இல்லை வந்து சட்டமன்ற நிகழ்வுகளோட பரிட்சைமானவர்களுக்கு தெரியும். இப்போ சபாநாயகர் என்ன சொன்னார்னா, அதன் அடிப்படையில் தான் இந்த பிரச்சனை குறித்து வந்து காலையிலேயே கூட வந்தாங்க, பார்த்தாங்க, என்கிட்ட எதுவுமே சொல்லலை, அதனால் வந்து இதை வந்து இந்த நேரத்தில் எழுப்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் நம்ம கூட வந்து முதலமைச்சர் இன்டர்ஃபியர் பண்ணி என்ன பண்ணார்னா, இல்லை அவருக்கு வந்து என்ன தான் சொல்கிறாரு கேட்போம் அப்படின்னாரு. ஒன்றும் தவறில்லை. இப்போ அவர் சொல்கிறாரு, இந்த அரசின் மீது அந்த நேரத்தில் குற்றச்சாட்டுகள் கூட சொல்லலாம், இந்த மாதிரி இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லிக்கொண்டு வருகின்ற பொழுது ஒரு அவையினுடைய நடவடிக்கைகளில் ஒவ்வொரு விதமான நடவடிக்கைகள் இருக்குது. இப்போ மானிய கோரிக்கை விவாதத்தில் பேசுகிறோம், இல்லை வந்து கவன ஈர்ப்பில் பேசுகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமான ஒரு அணுகுமுறை வேணும். குறிப்பாக இன்றைக்கி வந்து இதோட பர்பஸே என்னென்னா, நமக்கு தெரியாமல் ஒரு விஷயம், ஒரு இன்சிடென்ட் நடக்குது, சபை நடந்துகிட்ருக்கு. சபை நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த இன்சிடென்ட் குறித்து விவரம் யார்கிட்ட இருக்கும்? அரசிடம் தான் முழுமையாக இருக்கும். அது கூட என்ன மாதிரியான ஒரு ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும், அதாவது எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை எழுப்பின உடனே சில நேரங்களில் வந்து பதில் இருக்காது அரசிடம். அது எல்லா விஷயத்துலையும் அந்த மாதிரி இருக்க முடியாது. அப்போ அவங்க அடுத்த நாள் கூட பதில் சொல்லலாம், இல்லை வந்து அதற்கு பிறகு கூட பதில் சொல்லலாம். இந்த சூழலில் அவர் வந்து எழுப்புறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாச்சு. அவர் வந்து அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் சொல்லிட்டார், இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடக்குது, இது வந்து சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து எங்களுக்கு வந்து கவலை இருக்குதுன்னு சொன்னார். அது வரைக்கும் வந்து எந்த விதமான நிலையில். ஆனால் அதற்கு பிறகு அவர் சில விமர்சனங்களை முன்வைக்கின்ற பொழுது அது என்னென்னா, அப்போ அதுக்கு தான் அவர் ரியாக்ட் பண்ணுறாரு, முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணுறாரு. நீங்கள் வந்து எங்களை வந்து இந்த மாதிரி விமர்சனம் முன்வைக்கிறீங்க, நீங்கள் வந்து நாங்கள் நடந்த உடனே நடவடிக்கை எடுக்கிறோம், இல்லை வந்து அதை வந்து அது தொடர்பாக வந்து உடனே பதில் சொல்கிறோம், நீங்கள் வந்து அந்த மாதிரி கடந்த காலங்களில் வந்து உங்களுடைய பதில் வந்து வேறு விதமாக இருந்தது, நான் தொலைக்காட்சி பார்த்து தெரிந்து கொண்டேன்ற மாதிரிலாம் சொன்னீங்கன்னு